ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. நம்ம ஜானகி அம்மா மாயா கோயிலுக்கு வந்து போறாங்க. இவங்க வேற லவ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்களே. இவங்க 2 பேரும் எப்படி இருந்தாலும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த கல்யாணம் வந்து பண்ண விட மாட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கலனா மிகப்பெரிய பிரச்சனையாயிடும். ரகுராம் வந்து மாயாவை வந்து கண்டினியூஸா வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. இனிமேட்டு சேர்த்துக்கவே மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கிஷோர் வந்து வந்திருக்காங்க. கிஷோரை பார்த்தோன்னே வந்து மாயாக்கும் நம்ம ஜானிக்கும் ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. என்ன திடீர்னு வந்து வந்திருக்கீங்க? ஆமாம், என் பொண்ணை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன டேடி ரொம்ப வந்து ஸ்மார்ட் ஆகிட்டீங்க போல இருக்கு. ஆமாம்மா, ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பேசலான்னு தான் வந்திருக்கேன். அதனால தான் என் மூஞ்சி ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருவேளை எந்த விஷயமா இருக்கும்? மாயா வந்து சீனுவை தான் லவ் பண்ணுறாங்கிற விஷயத்த வந்து அவங்க அப்பாட்ட சொல்லிட்டாலோ என்னமோ ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பேரெதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜானிங்கம்மா கிஷோர் வந்து ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம மாயா கிட்ட, என்னப்பா இந்த கிஃப்ட் பாக்ஸ்குள்ளே இருக்குது? இது சந்தியாவோட கிஃப்ட்டுமா, கொஞ்ச நாள் கழித்து உங்ககிட்ட வந்து கொடுக்க சொன்னா, அந்த சந்தர்ப்பம் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல அப்படியா டேடி, அம்மா கொடுக்க சொன்னாங்களா? இன்னும் எவ்வளோ சர்ப்ரைஸ் வந்து வச்சுருக்காங்க. இன்னும் நிறையா வச்சுருக்கவம்மா. அந்தந்த வயசு வரப்போ நானே உனக்காக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். இது கல்யாண பரிசுங்கிற மாதிரி தான் சொல்லாமல் அந்த இடத்துல கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க, மூஞ்சி ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஜானகியும் மாயாவும் கேட்கும்போது, என் பொண்ணு கல்யாணத்தை பேசி முடிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அச்சச்சோ, சீனு மாயாவோட லவ் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ ரகுராம்கிட்ட இதெல்லாம் சொன்னால் என்ன ஆக போகுதுன்னு தெரியாதுங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக இருக்காங்க. வாங்க ரகுராம்கிட்ட இப்பயே வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜானகி அம்மாவால் பேச முடியாமல் அப்படியே வந்து நின்றுட்டே இருக்காங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ரகுராம் வந்து கிராண்டாக வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம கிஷோரை அப்பன்னு பார்த்து சந்தோஷமாக பேசுகிறாங்க. நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ 2 கல்யாணம் நம்ம வீட்டில் வந்து நடக்க போகுது. 3வது கல்யாணம் பேசி முடிக்கலாம் தான் நான் வந்திருக்கேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்தான். அடுத்தடுத்து நம்ம வீட்டில் வந்து நல்ல நல்ல விஷயம்லாம் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அச்சச்சோ, கிஷோர் வந்து ஓப்பனாக வந்து சொல்ல போகிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சீனுவும் வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல உங்கள் அப்பாட்ட பேசு, அப்புறமேட்டு இதெல்லாம் சொல்லிக்கலாம். அதெல்லாம் இல்லை, எங்கள் அப்பாலாம் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ரகுராமா இருந்தாலும் பயப்படலாம் மாட்டாங்க. ஏன்னா அவங்க எப்போதும் அப்படிதான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையேங்கிற மாதிரி சீனு, மாயா, ஜானகி 3 பேரும் வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல எதுக்காக வந்திருக்காங்க ஒன்றும் புரியலன்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து யோசிக்கும்போது 3 கல்யாணமா, அது எப்படி நடக்கும்? சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம் நடக்குது. ஒரு பக்கம் நம்ம தனத்துக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இன்னொரு கல்யாணம்னா நம்ம மாயாவோட கல்யாணத்தை பேசி முடிக்கலாம் தான் வந்திருக்கேன். டைம் டைமில் முதல்ல சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். நானே ஒரு நல்ல பையனாக வந்து பார்க்குறேங்கிற மாதிரி தான் ரகுராம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொல்கிறாங்க. அதுக்கு சந்தர்ப்பம், சூழ்நிலை எதுவுமே தேவையில்ல. ஆல்ரெடி மாயா வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறா. அந்த பையனை தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் நானும் இந்த ஊருக்கு வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, இவ்வளோ நேரம் கேஷுவலாக பேசிகிட்டு இருந்த வந்து ரகுராம் வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க. அவங்களால வந்து கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. கோவத்தை வந்து காட்டக்கூடாது, வீட்டுக்கு வந்த விருந்தாளிகிட்ட வந்து அப்படியெல்லாம் பேசக்கூடாதுங்கிற மாதிரி தான் கோவத்தை அடக்கிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்மளே வந்து யார் என்ன பையன் கேட்டுட்டு பேசிட வேண்டிதான். அப்போனா மாப்பிள்ளை யாருன்னு தெரியாமல் தான் இங்கே வந்திருக்காரா கிஷோருங்கிற மாதிரி ஜானகி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல இல்லாட்டி ரகுராம்கிட்டலாம் இவ்வளோ கேஷுவலாலாம் பேச முடியாது. என்ன சொல்கிற கிஷோர், திருப்பியும் வந்து 21 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதை திருப்பி வந்து பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தியா? இங்கே இருக்கும்போது மாயா வந்து உன் பொண்ணு கிடையாது, என் பொண்ணு. உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் லவ் சமாச்சாரம்லாம் இந்த வீட்டுக்கெலாம் செட்டே ஆகாது. அவள் என் பொண்ணு. அப்படி இருக்கும்போது என் பொண்ணு கல்யாணத்தில் உனக்கு எந்த அளவு உரிமை இருக்கோ அதே மாதிரி மாயா கல்யாணத்தில் எனக்கும் உரிமை அதிகமாகவே இருக்குது. அதுக்குன்னு சொல்லிட்டு நான்லாம் வந்து விட்டுலாம் கொடுக்க முடியாது. லவ்வெல்லாம் கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கவே மாட்டேன். ரகுராம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இது எப்படிங்க சொல்லுவீங்க? வாழ போகிறது வந்து நம்ம மாயா தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எப்படி இப்படியெல்லாம் முடிவு எடுக்கலாம்? இதெல்லாம் ரொம்பவே தப்பு. நீங்கள் இன்னமும் அந்த காலத்தில் தான் இருக்கீங்க. மாயா வந்து ஏகப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மாற்றிட்டு இருக்கான்னு நானும் கேள்விப்பட்டேன். எல்லாருக்கும் வந்து நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரீங்களாமே. இப்போ தனாத்து கூட வந்து அவங்க விருப்பப்பட்ட பையனை தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அது வேற இது வேற. நான் பார்த்த மாப்பிள்ளையை தான் வந்து தனா வந்து காதலிச்சு கல்யாணம் ஒன்றும் பண்ணலை. நான் பார்த்த மாப்பிள்ளையை தான் அவன் வந்து விருப்பப்பட்டு ஏற்றுக்கிறான். அதே மாதிரி தான் மாயாக்கும் தகுந்த மாப்பிள்ளையை பார்த்து அளவுக்கு படித்த பையனாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். சரியா அப்படின்னு சொல்லி கிஷோரை வந்து எச்சரிக்கிறாங்க. நம்ம ரகுராம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கிஷோர் வந்து, நீங்கள் என்ன கோவப்பட்டாலும் சரி, கோவப்படலனாலும் சரி, இது என் பொண்ணோட வாழ்க்கை. அவளுக்கு விருப்பமான பையனை பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன். நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கிஷோரும் ஒரு பக்கம் மல்லு கட்டுறாங்க. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கிஷோர் ரகுராமோட சண்டை.